நெல்லை டவுன் குருநாதன் கோயில் விளக்கு அருகே 20 வயது இளைஞர் அடித்து கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். தற்பொழுது இந்த இளைஞர் யார் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கா? தொடரும் விசாரணை தொடர்பான தகவல்கள் என்ன? நெல்லை டவுன் குருநாதன் கோவில் அருகே ஒரு அடித்து கொலை செய்யப்பட்டு புதைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் பல மணி நேரமாக அப்பகுதி முழுவதுமே சல்லடை போட்டு தீவிரமாக தேடினார்கள். நெல்லை மாநகர காவல்துறையுடைய துணை ஆணையாளர்கள் கீதா மற்றும் சாந்தாராமன் ஆகிய இருவரும் தொடர்ந்து அவர்கள் தலைமையிலான தனிப்படை போலீசார் மூலம் பல்வேறு பகுதிகளில் தொடர் ஆய்வை பல மணி நேரமாக நடத்திய நிலையில குருநாதன் கோவில் அருகே உள்ள அந்த காட்டு பகுதியில உடல் ஒன்று புதைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த உடலை கைப்பற்றி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீசார் உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக இருவரை தற்போது பிடித்து வைத்து விசாரணையும் நடந்து வருகிறது. இந்த உயிரிழந்த நபர் ஆறுமுகம் என்ற 20 வயது இளைஞர் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இவர் கொத்தனார், கையால் உள்ளிட்ட பல்வேறு பணிக்கு செல்லக்கூடியவர் என்பதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நெல்லை டவுன் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இருவரிடமும் காவல்துறை துணை ஆணையாளருடைய தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில காதல் விவகாரம் காரணமாக இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பதாக தெரிய வருகிறது. இந்த விவகாரத்தில் 4க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டிருக்கலாம் என்பதும் முதற்கட்ட தகவலாக வெளியாகிறது. ஏற்கனவே இவர்கள் விவகாரத்தில் மோதல் இருந்ததாகவும் மதுவை குடிக்க அழைத்து சென்று இந்த கொலை சம்பவத்தை நடத்தியிருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில போலீசார் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர் விசாரணையை தற்போது நடத்தி வருகிறார்கள். அடித்து கொலை செய்யப்பட்டு ஒருவர் புதைக்கப்பட்ட சம்பவம் தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது போலீஸ் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.